யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க போகுது. நாட்டோவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கை வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன் நாட்டோவே எதிர்பார்த்தது. அதனால தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு ஆட்சி வரும்போது டொனால்டு ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான சட்டத்திட்டங்களை நாட்டோவும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பையும் எல்லாருமே சேர்ந்து தயாரித்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நாட்டோவின் மீது ரொம்ப கோபமாக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டோவினுடைய பவரை கம்மி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட அந்த தருணம் வந்திருக்கு. அப்படி நாட்டோவில் மனுஷன் கை வச்சிட்டாரா? எந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ நாட்டோ அடிபட போகுது? அமெரிக்காவினுடைய பட்ஜெட் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக காங்கிரஸ் சபைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டினுடைய டிராஃப்ட் ஒன்று ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த டிராஃப்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லும்போது இவரை இப்போ 3 விஷயங்களில் உள்நாடு வெளிநாடு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. முதல் விஷயம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் இவர் தான் போய் மீடியேட்டராக இருந்தார். இரண்டாவது, ரஷ்யா உக்ரைன் போரில் இவர் தான் மீடியேட்டர். மூணாவதா டாரிஃப் வார். இந்த 3 விஷயத்தில் தான் இப்போ உலக நாடுகள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உலக நாட்டினுடைய பொருளாதாரம் இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு. இந்த 3 விஷயத்துக்குமே காரணம் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஆட்சியில் டோஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டியின் தலைவராக எலன் மஸ்க் அவர்கள் வராரு. எலன் மஸ்க் அவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு தேவையான செலவுகள் என்ன, தேவையில்லாத செலவுகள் என்ன அப்படிங்கிறத பிரிக்கிறார். பிரித்ததோடு மட்டும் இல்லாமல் யார் யார் தேவையில்லாத நபர்கள் அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பார்ப்பதற்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறார். எல்லாருக்கும் மெயிலை தட்டி விடுறாரு. என்னென்ன வேலைகள் ஒரு வாரத்தில் செஞ்சீங்க, அந்த வேலையால் நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை, உங்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னவங்க தப்பிச்சுக்கிறாங்க, சொல்லாதவங்களுடைய வேலை உருவப்படுகிறது. இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் அடுத்ததாக ட்ரம்ப் அவர்களுடைய பட்ஜெட். வாஷிங்டன் போஸ்ட் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியின் அடிப்படையில் நாட்டோவினுடைய ஃபண்ட் அப்படிங்கிறத ஒரு வேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்திவிடலாம். நாட்டோவினுடைய ஃபண்டை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தி விடுகிறார்கள் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கும் அமெரிக்காவை நாம் ஏன் அவங்களுடைய வல்லரசு பதவியிலிருந்து தூக்கி எறிய முடியலை? வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம வாசித்து பார்த்தோம்னா எல்லா நாடுகளையும் யுத்தம் செய்ய வைப்பாங்க. யுத்தம் செய்ய வச்ச நாடுகளுக்கு கடனும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஒரு கட்டத்தில் வேர்ல்டு வார் 2 முடிவதற்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் அடுத்ததான் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? எப்பா, அணு ஆயுதத்தெல்லாம் எல்லாருமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனவே ஐநா சபை, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், IAEA அமைப்பு இப்படின்னு சொல்கிற உலகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவில் பிறந்தது தான் ஐநா சபையாக இருக்கட்டும், நாட்டோவாக இருக்கட்டும், இன்னும் பல அமைப்புகளாக இருக்கட்டும். ஸோ இப்படி கண்ட்ரோல் பண்ணுற அமைப்பு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் அமெரிக்காவுக்கும் முட்டியதற்கான காரணம் என்ன? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொரோனாவுக்கு அந்த டைமில் சீனாவின் சொல்படி கேட்கிறது, நாங்கள் தானே கூடுதல் ஃபண்டு கொடுத்துட்ருக்கோம், எங்கள் சொல்படி கேட்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியேறினார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சரி, அமெரிக்கா உருவாக்குன இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இதில் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸு பழிக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு நிறுவனம், ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு ப்ரைவேட் நிறுவனம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரைவேட் நிறுவனத்துக்கு 4 மேனேஜிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேரையுமே நியமித்தது என்னவோ நான் தான். எனக்கு வயசாகிட்டே இருக்குது. அதில் 3 மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிறவங்கள தூக்கிட்டு இன்னொரு 3 மேனேஜிங் டைரக்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியை என்னுடைய நண்பனுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம். இல்லை அந்த 3 மேனேஜிங் டைரக்டர்ஸை தூக்கிட்டு ஒரே ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு நபர் அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடலாம். இந்த மாதிரியான நிலைமையில தான் இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது. தொடங்கின போது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வேறு நாடுகள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் பல உலக நாடுகள் இதில் எங்களுக்கும் உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் விடுங்கப்பா, எந்த டாப் பொசிஷனில் இருக்காங்க அவங்கள எங்கள் ஆட்களாக நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சீனா ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் கமிட்டிக்கு கீழேயும் அவங்களுடைய நபர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே ட்ரெயின் செய்யிப்பிக்கப்படுகிறார்கள், அதற்காகவே படிக்கிறாங்க, அதற்காகவே இப்போ வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க.
இப்படித்தான் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது. இப்படித்தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது உதயமானது. ஒரு புறம் சீனா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மறுபுறம் இந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்றதுனால எந்த நன்மையும் இல்லை அப்படிங்கிறத டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிலீவ் பண்றார். ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டுக்கு எதிரானவர். இப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் இருக்கு, இதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு நபர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இல்லாட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், டீப் ஸ்டேட்டை சார்ந்தவர்கள், இப்போ இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய எலைட் குரூப்ஸ் இல்லாட்டி ஒலிகாக்ஸ் இப்படின்னு சொல்கிறவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏன் அமெரிக்க அரசாங்கம் பணத்தை கொடுக்க வேண்டும்? இதுதான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கேள்வி. நேட்டோ எடுத்துக்கிட்டாலும் நேட்டோ இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். எந்த விதத்தில் நேட்டோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் 2 வருடங்களா 3 வருடங்களா நடந்துட்டு இருக்கே. நேட்டோன்னு ஒரு அமைப்பு உருப்படியாக இருந்தது என்றால் இந்த போர் ஏன் 3 வருடமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். சரிதானே? காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, குற்றம் நடைபெறுகிறது. ஒரு குற்றம் நடந்து காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிட்டாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இருந்து பிரயோஜனம் இருக்குது. 1000 குற்றம் நடந்தும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு குற்றத்தை கூட பிடிக்கவில்லை என்றால் இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்போம்ல. ஏன்னா குற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நேட்டோ இருந்தும் இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன், ரஷ்யா அடிக்கிறாங்க, உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருந்தும் உக்ரைன் தோக்குறாங்க, ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க உக்ரைன், நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு கடன் கொடுக்குறாங்க, ஆயுத விற்பனை படுஜோராக நடந்துட்டு இருக்கு. நேட்டோ உன்னுடைய வேலை என்ன? எதுக்காக? உன்னுடைய ரிக்ரூட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், உங்களுடைய செலவுக்காக இருக்கட்டும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதாக இருக்கட்டும், இந்த செலவுகள் எல்லாத்தையுமே யார் பார்த்துட்ருக்கா? அமெரிக்கா தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொல்கிறாங்க, நாங்கள் நேட்டோவினுடைய ஃபண்டை நிப்பாட்டுறோம். வெள்ளை மாளிகையிலிருந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய ஒரு மெமோவில் இந்த நேட்டோவினுடைய ஃபண்டை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும், அது கூடவே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அண்ட் USAIDக்கு டோட்டலாக இப்போ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் $28.4 பில்லியன் அமெரிக்க டாலர். ஸோ ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், USAID இந்த இரண்டுக்குமே சேர்த்து 20 இல்லாட்டி 30 பில்லியன் வச்சுக்கோங்க. இது போன வருடத்தை விட கிட்டத்தட்ட ஒரு 40% கம்மி. USAID நிப்பாட்டினாங்கல்ல, பல இடங்களில் நிப்பாட்டினாங்க. ஸோ இப்படி பல இடங்களை நிப்பாட்டினதுனால அதுக்கான ஃபண்டையும் கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50% ஃபண்டை கம்மி பண்ணியிருக்காங்க. சரி, இதற்கே 50%, USAIDக்கே 50% ஃபண்டை கட் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுடைய ஃபண்டை 90% கட் பண்ண போகிறாராம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். போடுங்கடா வெடிய. 90% இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் கம்மி பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, இதில் ஃபஸ்ட் அடி வாங்குறது ஐநா சபை, UN, அடுத்ததாக நேட்டோ, அடுத்ததாக 20 அதர் ஆர்கனைசேஷன் would be discontinued அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள். ஐநா சபை, நேட்டோ நமக்கு தெரிந்தது தான். இதே மாதிரி 20 ஆர்கனைசேஷன், இதே மாதிரி இருக்கக்கூடிய 20 ஆர்கனைசேஷன் இனிமேல் டிஸ்கண்டினியூ செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இவங்களுடைய பணம் இல்லாமல் அது எதுவுமே பெர்ஃபார்ம் ஆகாது, செயல்படாது அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிந்து கொள்ளலாம். சில ஆர்கனைசேஷனுக்கு லிமிட்டட் சப்போர்ட் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAEA அமைப்பு, இன்டர்நேஷனல் லெவலில் அட்டாமிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எங்கே இருக்குது, யார் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த அமைப்பும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்புக்கும் நாங்கள் லிமிட்டடாக ஃபண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போது அமெரிக்காவினுடைய கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100% எங்களுடைய ஃபண்டை இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொடுக்க மாட்டோங்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸால் எந்த நன்மையும் நடக்கலை, தே ஆர் ஃபெயில்டு. ஸோ நாங்கள் ஏன் அந்த ஃபெயில்டான நபர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும்? எனவே நாங்கள் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு பணம் கொடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறது இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு. ஓகே, இப்போ அமெரிக்கா இதெல்லாம் ஃபண்டெல்லாம் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா இது யாருக்கு நன்மை பயக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஃபண்டு கொடுக்கல, எனக்கு பதிலாக வேறொருத்தன் ஃபண்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னா உங்களுடைய எஜமான் யார்? அவர் தான். ஏன்னா அவங்க தான் இப்போ ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த கேப்பை சீனா ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சூப்பரான விஷயம். சீனாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செம்மையான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தருணத்தை சீனா பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கும் தெரியும். ஸோ அமெரிக்கா சில பல க்ளோஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. என்னானாலும் அமெரிக்காவினுடைய ஃபண்டே கிடைக்கலனாலும் இதனுடைய மோஸ்ட் சீஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஃபண்டு கொடுக்குறாங்க இல்லை, அதன் பிறகு அமெரிக்கா வாண்டடாக போய் அந்த ஆர்கனைசேஷனை டிஸ்மேண்டில் பண்ணலாம், இல்லை அந்த ஆர்கனைசேஷனுடைய பவரை கம்மி பண்ணலாம். இதற்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நாடுகளை ஒன்றிணைக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஃபண்டை மட்டும்தான் நிப்பாட்டியிருக்காங்க. வரும் காலங்களில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் அமெரிக்கா ஏற்படுத்தும். இது பல அமைப்புக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான். சரி, இதை சீனா ரொம்ப ஸ்பீடப்பாக செஞ்சால் என்ன? அவ்வளோ ஸ்பீடப்பாலாம் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை ஒரு நாடு அவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு போக முடியாது என்பது சீனாவுக்கும் தெரியும். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். அந்த ஸ்லோ ப்ராசஸில் 2019-20 சீனா ஈடுபட்டு இருக்காங்க.
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்படி அவங்க கைவசப்படுத்தினாங்களோ அதே மாதிரி பல ஆர்கனைசேஷனை அவங்க கையகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட் வில் டேக் சம் டைம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருடங்கள் எடுத்துருச்சுன்னா சீனா வல்லரசு அப்படின்னு சொல்கிற அந்த பொசிஷனுக்கு வரும்போது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இந்த உலக எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவரையிலும் சீனா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பார். அடுத்த 4 வருடங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான வருடங்கள் அப்படின்னாலும் அடுத்ததாக ஒரு போர் இல்லாட்டி உலக அளவில் ஒரு டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி செயல் எழுந்து நிற்கும். அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இல்லாட்டி அது சார்ந்து இருக்கக்கூடிய அஜெண்டா ஒர்க்ஸ் இது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். இது அடுத்தடுத்த பல விதமான எலைட் குரூப்புக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். சொல்லப்போனால் டீப் ஸ்டேட்டுக்கு சிக்கல் தான். இதிலிருந்து மறுபடி அமெரிக்காவை பிரிப்பது இல்லாட்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுவது அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவல் சம்பவங்களாக இருக்க போகுது. இப்போதைக்கு இது ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த பிகினிங் ஸ்டேஜினுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. பெரிய விஷயம் இவ்வளோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஆனால் இதோடு மட்டும் இது நிற்கலை. இன்னும் சில விஷயங்கள் உன்னிப்பாக கவனிப்போம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூகம். நம்ம வியூகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.